Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. இந்த வீடியோல நம்ம செடேட்டிவ் அண்ட் ஹிப்னோட்டிக்ஸை தமிழில் பார்க்க போகிறோம். செடேட்டிவ்னா என்னன்னா ஒரு CNS டிப்ரெசன்ட் ட்ரக். தே ரெடியூசஸ், இது வந்து டென்ஷனை, ஆன்சைட்டியை, அக்ரெஷன் அண்ட் மேக்ஸ் த பர்சன் காம் அண்ட் குவைட். அந்த பர்சனோட டென்ஷன், அக்ரெசிவ்னஸ் அவங்கள காமாகவும் குவைட்டாகவும் மாற்ற வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரக்கு வந்து ட்ரௌசினஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ட்ரௌசினஸ்னால் தூக்கம் வர மாதிரி ஒரு எஃபெக்ட். எக்ஸாம்பிள் வந்து டயாசிபம். ஹிப்னோட்டிக் ட்ரக்ஸ் வந்து ஆர் ஆல்சோ CNS டிப்ரெசன்ட் ட்ரக். தே ப்ரொடியூசஸ் ஸ்லீப். அங்கே வந்து ட்ரௌசினஸ், தூக்கம் வர மாதிரி ஒரு தூக்க கலக்கத்திலே இருப்பாங்க. இங்கே வந்து ஸ்லீப் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு நேச்சுரல் ஸ்லீப் மாதிரி ஸ்லீப் ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டயாசிபம். இப்போ ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் டயாசிபம் தான். ஆனால் அதோட டோசேஜ்னால அது செடேட்டிவாகவும் ஹிப்னோட்டிக்ஸாகவும் மாறுது. இப்போ அதை தான் இப்போ நம்ம கீழே பார்க்கணும். இந்த நோட்டை பார்த்தோம்னா செடேட்டிவ் அட் ஹையர் டோஸ் ஆக்ட்ஸ் அஸ் ஹிப்னோட்டிக் ட்ரக். இப்போ வந்து செடேட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தாங்கன்னா அது ஹிப்னோட்டிக் ட்ரக்காக வேலை பார்க்கும், தூக்கம் ஆக்சுவலாக வர வைக்கும். இங்கே வந்து ட்ரௌசினஸ் இருக்கும். இப்போ வந்து ஹிப்னோட்டிக் ட்ரக்ஸ் ஆர் கிவன் இன் லோயர் டோஸ் ஆக்சஸ் செடேட்டிவ். அப்படியே ஆப்போசிட், வைஸ் வர்சா மாதிரி. செடேட்டிவ் ஹையாக கொடுத்தா ஹிப்னோட்டிக் ட்ரக்ஸாகவே, ஹிப்னோட்டிக் லோயராக கொடுத்தா செடேட்டிவாக வேலை பார்க்கும். ஹிப்னோட்டிக் ட்ரக் அட் ஹையர் டோசஸ் ஆக்சஸ் ஜென்ரல் அனஸ்தெட்டிக் ட்ரக். ஹிப்னோட்டிக் ட்ரக் வந்து ஹையர் டோஸில் கொடுக்கும் போது ஒரு ஜென்ரல் அனஸ்தெட்டிக் ட்ரக்காக வந்து யூஸ் ஆகுது. ஒரு மைனர் சர்ஜரிஸுக்கெலாம் இந்த ஹிப்னோட்டிக் ட்ரக்ஸை வந்து ஹையர் டோஸில் கொடுப்பாங்க. 1 to 2 hours வந்து ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா ஃபீலிங்லேயே வச்சுருக்கோம். இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். பென்சோடயாசிபம், அதை ஹிப்னோட்டிக் ட்ரக்கையும் செடேட்டிவ் ட்ரக்கையும் இப்படி நாலு இதாக கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பென்சோடயாசிபம். பென்சோடயாசிபம்ல என்ன இருக்கும்னா பென்சின் ரிங்கும் டயாசிபின் ரிங்கும் சேர்ந்து இருக்கும். அதை வந்து பென்சோடயாசிபமே ரெண்டாக பிரிக்கிறாங்க, லாங் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங். லாங் ஆக்டிங்ல வந்து டயாசிபம், குளோனாசிபம், ஃப்ளூராசிபம், குளோபாசம், குளோரோடயாசிபெராக்சைடு, பாக்சைட் அண்ட் இத்தியோசோலம். ஷார்ட் ஆக்டிங்ல லொராசிபம், நைட்ராசிபம், ட்ரையாசோலம், மிடாசோலம், அப்ரோசோலம். பார்பியூரேட்ஸ்ல வந்து ஃபீனோபார்பிட்டோன், பென்டோபார்பிட்டோன், தயோபென்டோன், மித்தோஹெக்ஸோட்டோன். Zolpidem, zolpiclone and zaleplin are the Z-acting drugs. The miscellaneous drugs என்னன்னு பார்த்தா chlorohexatride, hydroxyzine, ethyl alcohol, trichloride, diphenhydramine which is penicillin சொல்லுவாங்க, ஒரு காஃப் சிரப். அடுத்து ப்ரோமெத்தாசைன், இதுதான் மிஸ்செலினியஸ். இதில் இல்லாதது, இந்த மூணுக்கு கிளாசிஃபிகேஷன்லையும் இல்லாது. இதில் நம்ம வந்து காமனாக டயாசிபம்ன்ற ட்ரக்கை வச்சு பார்க்க போகிறோம். டயாசிபம்னா இது செடேட்டிவ் அண்ட் ஹைப்போடானிக் ட்ரக். இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்போ டெஃபனிஷனில் சொல்லியிருந்த மாதிரி. அண்ட் இட் பிலாங்ஸ் டு பென்சோடயாசிபைன் குரூப். நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்த்துருந்தோம், அது பென்சோடயாசிபம் குரூப்பில் வந்து சேர்ந்தது. வெரி காமன்லி யூஸ் இன் செடேட்டிவ் அண்ட் ஹைப்போடானிக் ட்ரக், ஹிப்னோட்டிக் ட்ரக். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம்னா சைட் ஆஃப் ஆக்ஷன் வந்து மிட் பிரெயின், அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அண்ட் லிம்பிங் சிஸ்டம்ல பார்த்தா தாட் அண்ட் மென்டல் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல தான் போய் ஆக்ட் ஆகுது. மிட் பிரெயின்ல வந்து அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்லையும், லிம்பிக் சிஸ்டம்னா என்னதுன்னா ஒரு தாட், மென்டல் ஃபங்க்ஷன், நம்ம இதை தான் பண்ணணும் அந்த மாதிரி இருக்க இடத்துலையும் போய் ஆக்ட் ஆகுது. இங்கே போய் ஆக்ட் ஆகி அங்கே இருக்க, அதுக்கப்புறம் நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போம். அங்கே ஆக்ட் ஆகி காபா நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் இருக்க பிரெயின், அங்கே இருக்க பிரெயினில் போய் ஆக்ட் ஆகுது. இந்த காபா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும்னா இன்ஹிபிட்டரி இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆக்ஷன் ஆஃப் காபா சைட் ஆன் காபா ஏ ரிசப்டார்னு பர்டிகுலரான ரிசப்டார்ல ஆக்ட் ஆகுது. இது இன்ஹிபிட்டரி ரிசல்ட், இது டிரான்ஸ்மிட்டர் பண்ணோட்டி என்ன ஆகும்னா குளோரைட் சேனல் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே ஓப்பன் ஆகுனால குளோரைடு அதிகமாக என்டர் ஆகி ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். இதனால டயாசிபம் ஆக்ட்ஸ் ஆன் பென்சோ diazepine site of GABA A receptor
அண்ட் டயாசிபம் ஸ்டிமுலேட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் காபா. இந்த காபாவோட வேலை என்னன்னா இன்ஹிபிட் பண்ணும் எல்லா ஆக்ஷனையும். இப்போ வந்து லிம்பிங் சிஸ்டம்ல தாட் மென்டல் ஃபங்க்ஷனை போய் இன்ஹிபிட் பண்ணும், அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் தடுக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரெஸ் இல்லாத ஃபீலிங்கா இருக்கும். அது ஆக்ஷன் பார்த்தோம்னா டயாசிபம் என்ன ஆக்ஷன் பண்ணா செடேட்டிவ் ஆக்ஷன், அப்படின்னா ஆன்டி ஆன்சைட்டிக் ஆக்ஷன். அது ஹிப்னோட்டிக் ஆக்ஷன், ப்ரொடியூசர் ஸ்லீப் சிமிலர் டு நேச்சுரல் ஸ்லீப். அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சி ஒரு நார்மலாக ஸ்லீப் வந்து கொடுக்கும், நேச்சுரல் ஸ்லீப் மாதிரி. இப்போ இந்த ஸ்லீப்புன்னு பார்த்தோம்னாவே ரெண்டா இருக்கு. நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், NREM ஸ்லீப். இது வந்து நம்ம பிசியாலஜிலேயே ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆர்த்தோடாக்சியல் ஸ்லீப் அப்படின்வாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு 70% ஆஃப் த ஸ்லீப். இதில் வந்து ஹார்ட் ரேட்டு, பிபி, ரெஸ்பிரேஷன் எல்லாமே நார்மலாக இருக்கும். இதில் தூங்கும் போது இந்த ஐ மூமெண்ட் இருக்காது. இதே அவங்க ரேபிட் ஐ மூமெண்ட் இருந்துச்சுன்னா அது பேரடாக்சிக்கல் ஸ்லீப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரீம்ஸ், இந்த கனவுகள்லாம் எல்லாம் வரும். அதனால ஹார்ட் ரேட்டு, பிபி, ரெஸ்பிரேஷன்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த பேரடாக்சிக்கல் ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஹிப்னோட்டிக் ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹிப்னோட்டிக் ட்ரக் சப்ரஸஸ் த REM ஸ்லீப், ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்ஷன், இட் இன்க்ரீசஸ் த சீஷர் த்ரெஷோல்ட் அண்ட் ஆக்ட் அஸ் ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்ஷன். இது வந்து ஃபிக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் அனஸ்தெட்டிக் எஃபெக்ட், டயாசிபம் IV produces general anesthetic effect for 1 to 2 hours. நம்ம இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அதோட தெரபியூட்டிக் யூசஸ்லாம் எழுதிடலாம். அதே மாதிரி மசில் ரிலாக்ஸேஷன், skeletal muscles are relaxed well and diazepam suppresses the polysynaptic neuron present in the spinal cord. polysynaptic neuron ஸ்பைனல் கார்டில் இருக்க polysynaptic neuron சப்ரஸ் பண்ணி skeletal muscle வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுது. இதே அது தெரபியூட்டிக் யூசஸ்ல பார்த்தா ஆன்டி ஆன்சைட்டிக்ல யூஸ் ஆகுது. டயாசிபம் ரெடியூசஸ் ஃபியர், டென்ஷன், அக்ரெசிவ்னஸ் ஆஃப் அ பர்சன் அண்ட் மேக் ஹிம் காம் அண்ட் குவைட். ஃபியர், டென்ஷன், அவங்களோட அக்ரெசிவ்னஸ் எல்லாம் குறைச்சு அவங்கள காமன் குவைட்டா வந்து இந்த டயாசிபம் யூஸ் ஆகுது. அல்ப்ராசோலம், டயாசிபம், மிடாசோலம் இதெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் ஆகிற ட்ரக்ஸ் ஆன்டி ஆன்சைட்டிக்கு. இன்சோமினியா, இப்போ வந்து நைட்லாம் சில பேருக்கு தூக்கமே வராது அடிக்கடி. இப்போ வந்து 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறவங்களுக்குலாம் இன்சோமினியான்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அவங்களுக்கு இந்த டயாசிபம், நைட்ராசிபம் அண்ட் லோராசிபம்ன்றத கொடுத்தாங்கன்னா நல்லா அவங்க தூங்குவாங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா. அதே தெரபியூட்டிக், அது ஆன்டி கன்வல்சன்ட் யூசஸ் பார்த்தோம்னா டயாசிபம் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டேட்டஸ் எலிப்டிகஸ் லாஸ்டிங் ஃபார் 1 to half an hour. ஸ்டேட்டஸ் எலிப்டிகஸ்னா என்ன, ஃபிட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் எலிப்டிகஸ் பத்தி நான் பிரீஃபா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ஃபார்மகாலஜி பிளேலிஸ்ட்ல பாருங்க. ஜென்ரல் அனஸ்தெட்டிக் யூஸ், ட்ரக் இஸ் கிவன் இன் IV ஃபார் மைனர் சர்ஜரி லாஸ்டிங் ஃபார் 1 to 2 hours. இந்த ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ல வந்து இந்த டயாசிபம் வந்து IVல கொடுத்து 1 to 2 மணி நேரம் சர்ஜரிஸ், மைனர் சர்ஜரிஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. skeletal muscle relaxation, இந்த தான் used in muscle spasm, sprain, strain and spasmic condition. இப்போ ஏதாவது சுளுக்கு விழுந்துருச்சோ இல்லை ஸ்பாசம், மசில் ட்விஸ்ட் ஆயிடுச்சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டயாசிபம் கொடுத்து அதை ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. ப்ரீ அனஸ்தெட்டிக் யூஸ், இப்போ நாளைக்கு பேஷண்ட்டுக்கு ஏதாவது சர்ஜரி இருக்குன்னா அவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அந்த சர்ஜரி ஒழுங்காக நடக்குமா இல்லை அடுத்த நாள் நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா, அந்த டென்ஷனை ஃப்ரீ படுத்துறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க டயாசிபம். டு மேக் த பேஷண்ட் டென்ஷன் ஃப்ரீ, ஃபியர் அண்ட் குட் ப்ரொடியூசஸ் அ மஸ்குலர் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி நம்ம சர்ஜரிக்கு வந்து மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ்டான கண்டிஷன்ல இருந்தால் சர்ஜரி ஈஸியாக பண்ணலாம். அதுக்காண்டி டயாசிபம் கொடுப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க, இல்லாட்டினா அதுக்கு முந்தின நாள் நைட்டே கொடுத்துருவாங்க. அட்வர்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம்னா ட்ரௌசினஸ், தூக்கமா இருக்கும், unable to concentrate on work and lethargic, ataxia, tolerance and drug addiction. இதெல்லாம் adverse reactions. benzodiazepine poisoning, accidental overdose or intentional overdose. ஆக்சிடென்ட்டா தெரியாம வந்து பென்சோடையாசிபம் அதிகமாக எடுத்திருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இருக்கு, இல்லாட்டினா இன்டென்ஷனலா எடுத்துக்குவாங்க ஃபார் சூசைடல் பர்பஸுக்கு. டீப் ஸ்லீப், கோமா, ஹைப்போடென்ஷன், ஃபீபிள் ஹார்ட் ரேட்
ஹார்ட் பீட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் அண்ட் டெத். இதுதான் சிம்டம்ஸ். இப்படி தான் வரிசையாக அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ரேட்லாம் குறைஞ்சி கடைசியில் இறந்து போயிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னா கேஸ்ட்ரிக் லாவேஜ் பண்ணணும். யூனிவர்சல் ஆன்டிடோட். இப்போ யார் என்ன பாய்சன் சாப்பிட்டாங்கனாலும் கூட ஓரல் வழியாக சாப்பிட்டாங்கன்னா இந்த ஆன்டிடோட் சார்கோலையும் டானிக் ஆசிடையும் கொடுத்து அவங்க கேஸ்ட்ரிக் அவங்க சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ண வச்சிடலாம். வென்டிலேட்டர் சப்போர்ட், டோபமைன் இன் ஐவி ரைஸ் த பிபி ஆஃப் த ஹார்ட் ரேட். டோபமைன் அதையும் ஐவியில் கொடுத்து பிபியும் ஹார்ட் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆல்கலைன் டைரோசிஸ் வித் சோடியம் பைகார்பனேட் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளூசிமைட் அண்ட் டெக்ஸ்ட்ரோசிஸ் கிவன் ஐவி வழியாக ஃப்ளூசிமைடையும் டெக்ஸ்ட்ரோஸையும் கொடுப்பாங்க. இதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் பென்சோடையாசிபைன் பாய்சனிங். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.